பல விஷயங்கள் நான் ஒன்றா சொல்கிறேன். ஒன்று ஃபோன் வந்து ஒரு பெரிய ட்ரிகர். ஏதாவது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா உங்கள் மைண்ட் அதே என்டர்டெயின் பண்ணி அது விடாது. உங்கள் கண்ணுக்கும் உங்கள் பிரெயினுக்கும் ஒரே அட்டாச்மெண்ட் தான். அதாவது உங்கள் தலையில் நீங்கள் எதாவது விட்டீங்கன்னா உங்கள் கண், நர்வஸ் சிஸ்டம் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். ஸோ உங்கள் கண் ரொம்ப முக்கியம். எதை பார்க்குறீங்கன்னு முக்கியமாக வச்சுக்கோங்க. ஸோ இன்ஸ்டாகிராம் அன்இன்ஸ்டால், யூடியூப்பில் தேவையில்லாமல் சர்ச் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அப்புறம் வேறு எந்த பக்கமும் ப்ரௌசரில் தேவையானதை மட்டும் சர்ச் பண்ணுங்கள். ஏதாவது வேர்டுக்கு மீனிங் அந்த மாதிரி மட்டும் தேடுங்க. லிட்டில் டு நோ ப்ரௌசிங் நீங்களாக தேடி பார்க்குறது. வேறு என்ன ஸ்டெப்? உங்கள் எனர்ஜி, உங்கள் செக்ஷுவல் டிரான்ஸ்மியூட்டேஷன், அதாவது உங்கள் எனர்ஜியை வந்து நீங்கள் வேறு எதுலையா செலுத்தாட்டி அது ஃப்ரஸ்ட்ரேஷனாக மாறி உங்களே இருக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு எனர்ஜி. இதை வச்சு நீங்கள் உங்கள் லைஃப் டெவலப் பண்ணலாம், உங்கள் ஃபிசிக்கை டெவலப் பண்ணலாம், உங்கள் மைண்ட், ஸ்பிரிச்சுவாலிட்டி எல்லாத்தையும் டெவலப் பண்ணலாம். அதை விட்டு நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா இது வந்து ஒரு டூல் தான். இதுதான் உலகத்தோட எல்லாம் அந்த மாதிரி இல்லை. இது வந்து ஒரு டூல். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு எதையாவது உருவாக்கலாம். ஓகே, 2 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் ஒரு குழந்தைய உருவாக்கலாம், உங்களோட ஆஃப் ஸ்ப்ரிங், உங்களோட ஒரு இதை உருவாக்கலாம். இல்லாட்டி நீங்கள் இன்னொன்று, நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டி அதை இந்த உலகத்துக்கு கொடுக்கலாம். ஸோ டெஸ்லா, வேறு இன்னும் நிறைய பேர் அவங்க வந்து அவங்க எனர்ஜியை டிரான்ஸ்மியூட் பண்ணி இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் கூட இந்த உலகத்துக்கு ஏதாவது கொடுக்கலாம். அதுக்கு அந்த எனர்ஜி ரீப்ரொடியூஸ். இன்னொன்று வந்து அதுக்கு ஏதோ ஒரு வேர்டு வரும். ஓகே, நீங்கள் அதுக்கு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் ஒரு ஆல்கமிஸ்ட்னால் லெட்டை வந்து கோல்ட் ஆக்குறது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு எனர்ஜியை எடுத்து இன்னொரு எனர்ஜியாக உருவாக்குறீங்க. அந்த எனர்ஜி சும்மா வச்சுட்டு இருந்தால் அது யூஸ் இல்லை. அது வந்து உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக ரீலாப்ஸ் தான் ஆகும். அது நான் வருஷக்கணக்காச்சு கற்றுக்கிறதுக்கு. ஸோ அந்த எனர்ஜி, அழகான எனர்ஜி எடுத்து உங்கள் ஃபிசிக், உங்கள் பாடியை டெவலப் பண்ணுங்கள். மணி எடுத்துக்கோங்க, அது யாருக்காவது கொடுங்க இந்த உலகத்துக்கு, எதையும் எதிர்பார்க்காம. இப்போ நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அப்படி நீங்கள் பண்ணுங்கள். அதை வந்து நீங்கள் ஒரு ஆல்கமிஸ்ட் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த எனர்ஜியை வேறு எதுக்கும் யூஸ் பண்ணுறீங்க உங்கள் பாடியில். இன்னொரு ரீசன் வந்து நீங்கள் ப்ரீத் பண்ணாலே உங்கள் பாதி லைஃப் பிரச்சனை, பாதி இந்த பிரச்சனை, நோஃபா பிரச்சனை ஃபுல்லாக சால்வ் ஆகிடும். எப்போது நீங்கள் அப்படி ஹானியாக ஃபீல் பண்ணும்போது அது இங்கே மட்டும் இல்லை, ஃபுல் டவுன். ஓகே, உங்கள் பால்ஸ் வரைக்கும் ப்ரீத் பண்ணி ஒரு 5 டைம்ஸ் ப்ரீத் பண்ணிங்கன்னா அந்த அர்ஜி ஆட்டோமேட்டிக்காக போயிடும். ஸோ ப்ரீத்திங் நாள் ஃபுல்லாக அப்படியே ப்ரீத் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்குன்னு ரொம்ப அப்படி இல்லை, அதான் நார்மலாக இருக்கும்போது ஓகே, இப்போ கொஞ்சம் நார்மலாக ஃபீல் ஆகுது. அது வந்து ஒரு எனர்ஜி. அது மாதிரி நீங்கள் அந்த எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் பிரெயினுக்கு கொண்டு வரணும். ஓகே, உங்கள் பிரெயினில் நிறைய ஆக்சிஜன் இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தாட்ஸ்லாம் ரொம்ப வராது. நம்மளோட மெயின் கோல் என்னென்னா வாழ்க்கையில் ஒன்று ஈட், இன்னொன்று ஃபக். இது வந்து மனித அளவில் இல்லை ஒரு ஆர்கானிசம் அளவில் நான் சொல்கிறேன். ஆனால் இனி நமக்கு அந்த அவசியம் இல்லை. அது எதுக்கு அந்த ஈட் ஃபக் இருக்குன்னா, நம்ம இனத்தை பரப்பணும், நம்ம இந்த ஸ்பீசிஸை அதிகமாக்கணும். ஆனால் இப்போ தான் ஹியூமன் ஸ்பீசிஸ் நிறைய இருக்காங்களே, இப்போ அந்த அவசியம் இல்லை. ஸோ அதுக்குள்ள தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்திருக்கு அந்த விஷயத்தில். ஸோ நம்ம சாப்பிடாமல் இருந்தோன்னா ஈஸியாக காட் கூட கனெக்ட் ஆகலாம். சாப்பிடாமல் இருந்து நம்ம இறந்து அப்படி இல்லை. இன்னும் நினைக்கிற சொல்லும்போது யாரும் அப்படி தான் நினச்சிட்டாங்க போல். ஸோ ஓகே, அதை விடுவோம். சாப்பிடாமல் இருந்தால் ஃபாஸ்டிங்காக இருப்போம், மைண்டு கிளாரிட்டியாக இருக்கும், ஈஸியாக காட் கூட கனெக்ட் ஆகலாம். ஃபக் செலிபஸினா நீங்கள் வந்து இந்த பிரம்மச்சாரி அப்படி இருக்கும்போது ஈஸியாக காட் கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ இந்த விஷயங்கள்லேருந்து நம்ம ஆப்ஸ்டெயின் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து இது வேண்டாம், இதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறோம். ஸோ அப்படி இருந்தால் ஈஸியாக காட் கூட கனெக்ட் ஆகலாம். ஸோ இது வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டியான ஒரு விஷயம். நான் அதனால அது சொல்கிறேன். இதனால் நம்ம இது செலிபஸி, நோ ஃபேப் இதை பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இன்னும் வேறு என்ன வழிகள்? இந்த எனர்ஜியை டிரான்ஸ்மிட் பண்ணுறீங்க, தேவையில்லாத இதையும் நீங்கள் பார்க்கல. ரியல் லைஃப்பில் எனக்கு எப்படின்னு கரெக்டாக சொல்லுதில்லை. பேசுங்க, எல்லா பொண்ணுங்கள்டையும் பேசுங்க, நார்மலாக இருங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவங்க எனர்ஜியை வந்து மைண்ட்ஃபுல்லாக இருங்க. இந்த எனர்ஜி வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வீட்டில் தனியாக இருக்காதீங்க. மேக்ஸிமம் வெளியே இருக்கவே பாருங்கள். பிஸியாக இருங்க, என்கேஜாக இருங்க. உங்களுக்கு பிடிச்சது பிஸியாக இருங்க. சும்மா பிஸியாக இருக்கணும்னு ஆகாதீங்க. அப்படி கஷ்டம். ஆனால் அப்படி ஆகாதீங்க. வெளியே போங்க. உங்கள் பர்பஸ், கோல்ஸ், உங்களுக்குன்னு ஒரு லேயர் இருக்கும்ல, இதை நான் முடிக்கணும்னு, அதை முடிங்க. அதுதான் உங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். சரி, நான் ரீலாப்ஸை பற்றி மெயினாக சொல்கிறேன். இப்போ தான் முக்கியமான பார்ட், நல்லா கவனிச்சுவாங்க. ரீலாப்ஸ் எப்படி ஆகும்னா, எனக்கு ஹானியாக ஃபீல் ஆகுது, ஓகே நான் ரீலாப்ஸ். இப்படி நடக்காது. உங்கள் மைண்ட் இருக்கலாம், உங்கள் மைண்டு நீங்கள் ரீலாப்ஸ் பண்ணதுக்கான எல்லா வேலையும் பண்ணுவோம். நான் வீட்டில் இருக்கேன், இன்னும் ஒரு நாள் பண்ணலாம், அடுத்த மாதத்துலேருந்து வேறு மாதிரி பண்ணலாம். உங்கள் மைண்டு எல்லா மென்டல் ஜிம்னாஸ்டிக் குட்டிகர்னு அடித்து உங்களை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். நம்பாதீங்க. நீங்கள் உங்கள் மைண்ட் இல்லை, நீங்கள் உங்கள் பாடி இல்லை. உங்களுக்கு தெரியும் ஹையர் செல்ஃப். எல்லாருக்குள்ளேயும் ஹையர் செல்ஃப்னு ஒன்று இருக்கும். ஓகே, அதை நம்புங்க. அதை நம்பி அது என்ன சொல்லுது அந்த விஷயத்தை கேட்டு, ஓகே ஹையர் செல்ஃப் சொல்லுது, ஓகே இப்படி பண்ணாத, ஓகே எனக்கு தெரியும், ஓகே
இப்படி பண்ணக்கூடாது, நான் வேறு ஏதாவது பண்ணணும். ஓகே, அதை நம்புங்க. அதை விட்டுட்டு இந்த ஒரு வாட்டி ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் 2 ஆண்டு வாரம் கழிச்சு திருப்பியும் இல்லை, நம்பாதீங்க. உங்கள் மைண்டை நம்பாதீங்க, உங்கள் விஷயத்தை நம்புங்க. ஓகே, ரிலாக்ஸ் பண்ணுங்கள். பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, இன்னொரு வாட்டி பண்ணலான் இருக்கா, 2-3 வாட்டி கூட இருக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும், அப்படி இருக்காது. 2-3 வாட்டிக்கு அப்புறம் எப்படி இருக்கும், இந்த உலகமே உலகத்தையே வெறுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நிலைமையை முதல்ல யோசிச்சு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் இந்த நோஃபேப் பண்ணுறது தான் இந்த உலகமே உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணுறது இல்லாட்டி வேறு என்ன வாழ்க்கை, அப்படி தானே? நீங்கள் இப்போ நான் கொஞ்ச நாளாக இருக்கிறேன், அப்போ எனக்கு மைண்டு கொஞ்ச நாளைக்கு முந்தி ரிலாக்ஸ் ஆச்சு, எஸ். ஆனால் இப்போ வந்து நல்லா ஃபீல் ஆகுது, நல்லா. இதுதான் இந்த உலகம். திஸ் மீன்ஸ் த வேர்ல்ட் டு யூ. தமிழ் எப்படி சொல்லலாம், இதுதான் அந்த உலகம்னு உங்களுக்கு. ஓகேயா? ஸோ அந்த நேரம் அதை யோசிச்சுக்கோங்க. ரிலாக்ஸ் ஆனால் அப்புறம் நீங்கள் எப்படி இருப்பீங்க, உலகமே நல்லா இல்லாத மாதிரி இருக்கும். நான் நல்லது இவரெல்லாம் உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுட்டு உங்கள் மைண்டை நம்பாதீங்க. ரீலாப்ஸ் என்னைக்கா பண்ணிட்டா கூட அது ஓகே, அதை வந்து ஒரு பேப்பர் எழுதி வச்சுக்கோங்க. அந்த நேரம் எவ்வளோ பேடாக ஃபீல் ஆகுது, எவ்வளோ வெறுக்கிறீங்க, அந்த மாதிரி. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்பப்போ ரிலாப்ஸ் தாட்ஸ் வருதோ அப்போ நீங்கள் அந்த பேப்பரை போய் எடுத்து பார்க்கலாம். ஓகே, அப்போ உங்களுக்கு தெரியும், நான் இவ்வளோ பேடாக ஃபீல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஸோ உங்கள் மைண்டை நம்பாதீங்க. உங்கள் மைண்டு எல்லா விஷயங்களையும் உங்களை ரிலாக்ஸ் பண்ண வைக்கும். எல்லா விஷயம், தூங்க போகிற இது பண்ணு, சரி கொஞ்ச நாள் ஆச்சு இன்னைக்கு பண்ணுவோம், இது போட்டு அடுத்த நாள் திருப்பி ஆரம்பி எல்லாத்தையும் சொல்லும். அதை நீங்கள் நம்பாதீங்க. அதெல்லாம் புல்ஷிட். ஓகே, நீங்கள் உங்கள் மைண்டு சில நேரங்களில் கரெக்டாக சொல்லும், ஆனால் உங்கள் இன்ஸ்டிங்க்ட் நம்புங்க, உங்கள் கட் ஃபீலிங். உங்களுக்குன்னு ஒரு இது இருக்கும்ல, ஓகே நான் இருந்து ஒரு 5 நிமிஷம் யோசிச்சு ஓகே இது சரி, அந்த வாய்ஸை நம்புங்க, உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக நடக்கும். எல்லாருக்கும் ஆண்ட்ராய்ட் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும், ஆனால் அவங்க தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. எனக்கு இதை பிடிக்கக்கூடாதுன்னு தெரியும், எனக்கு இதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும், ஆனாலும் நான் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு ப்ளஷர் வந்து ஃபைனைட். ப்ளஷர் வந்து இருக்கும் போகும். ஆனால் ஜாய்னா நீங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஜாய். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நோஃபேப் பண்ணுங்கள், என்னோடய வாழ்த்துக்கள். இன்னொரு ஆங்கிள்லேருந்து சொல்கிறேன், ஹிந்து மித்தாலஜியில் நான் ஹிந்து இல்லை, நான் கிறிஸ்டியனில், நான் முஸ்லீமில், எனக்கு எல்லா ரிலீஜனும் எனக்கு பிடிக்கும். நான் வந்து மெயினாக புத்திசம் நல்லா பிடிக்கும். ஓகே, ஸோ எல்லாமே பிடிக்கும், நல்லது எல்லாத்துலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு இது சொல்கிறேன், உங்களோட கார்மிக் டெப்த்துன்னு ஒன்று உண்டு. அதாவது நீங்கள் இந்த உலகத்தை வந்திருக்கீங்க திருப்பி பல ஜென்மங்கள். இது ஒரு மித்தால், இது ஜஸ்ட் தியரி. ஓகே, நான் ஃபேக்ட் இன்ஜினியர் யாரும் கேட்க மாட்டேன். ஸோ தியரி. ஸோ வந்து நீங்கள் திருப்பி பறக்குறீங்க உங்கள் பாடத்தை கற்றுக்கிற வரைக்கும், அந்த மாதிரி. ஸோ நீங்கள் இப்படி நோஃபேப் இந்த மாதிரி உங்கள் மைண்டு இது பண்ணு அது பண்ணுன்னு ப்ளஷரை தேடி போகும்போது, இல்லை எனக்கு வேண்டாம், நானே சந்தோஷமாக இருக்கேன், என்னோட இது சந்தோஷம் தராதுன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் என்னோடய பாதையில் நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது உங்கள் கார்மிக் டெப்த்துன்னு ஒன்று உண்டு. டெப்ட் நான் இங்கிலீஷ் டீச்சர், நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கடன் அப்படின்னா நீங்கள் இந்த கடனை குறைக்கிறீங்க, ஈஸியாக அதை கரைச்சிட்டு ஈஸியாக நீங்கள் காடு கூட போய் சேரலாம். ஸோ இதுவும் ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டியான ஒரு பாதை. உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி லஸ்ட் இல்லை எந்த விஷயங்களும் இருக்கட்டு, க்ரீடு இதெல்லாம் தோணும்போது, இல்லை என்ன இது நல்லது இல்லை, விட்டுருவோம் இதை அப்படின்னு விடும்போது நீங்கள் உங்கள் கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ஈஸியாக நீங்கள் முக்தி அடைஞ்சிடலாம். இது வந்து ஒரு ஹிந்து மித்தாலஜி. ஸோ இந்த வீடியோ 10 நிமிஷத்துக்கு போகுது. வேறு யூஸ்ஃபுல் டிப்ஸு, கோல்ட் ஷவர் ஹெல்ப் பண்ணலாம், வேறு ஜிம்மில் போய் லெக்கு போடுறது ஹெல்ப் பண்ணலாம், வேறு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை சுற்றி இருக்கிறது ஹெல்ப் பண்ணலாம், உங்கள் பர்பஸ் உங்கள் மிஷன் எல்லாத்துலேயும் போகிறது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். எனக்கு தெரியும் நீங்கள் பண்ணுவீங்க, ஆனால் கொஞ்சம் மைண்டை வைங்க. அவங்க மைண்டையும் நம்பாதீங்க, உங்கள் ஹையர் செல்ஃபை நம்புங்க. ஹையர் செல்ஃபை நம்புனா நீங்கள் உங்கள் ஹையர் செல்ஃபாகவே மாறிடலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட்.